சனிக்கிழமை ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபுல் டைமுக்கு ரைடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சுங்க. வந்து பார்த்தா நாட் பிஸி மோடில் இருக்குது, தெரியுதுங்களா? நாட் பிஸி, ஃபுல் அண்ட் ஃபுல் நாட் பிஸி அப்படின்னாலே உங்களுக்கு பெருசாக ஆர்டர்ஸ் எதுவுமே இருக்காது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஆர்டர் வரதுக்காக. இப்போ சம்மர் போயிட்டுருக்கு இல்லையா, அதனால் உங்களுக்கு ஆர்டர் பிஸி இல்லாமல் தான் இருக்கும். யூஸ்வலாக லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த இயர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ரைடர்ஸ்லாம் ரொம்ப திணறிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஃபுல் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 60 to 80 பவுண்ட் எடுக்கிறதுக்குள்ளாரே சைக்கிள் ரைடர்ஸ் சொல்லிகிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் போய்ட்டுருக்கு இந்த சம்மர் டைமில். ஸோ வின்டர் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் சம்மரில் இந்த மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. சம்மரில் எல்லாமே வெளியில் வந்துடுவாங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி போயிட்டுருக்காங்கன்னு. ஃபுல்லாக வெளில வந்துடுவாங்க. வெளில வந்துட்டாங்க அப்படின்னா ஆர்டர் எல்லாம் இவங்களே வந்து கடையில் சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்து பெருசாக பிஸியாக இருக்காது. அதனால் பார்ப்போம், அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ நிறைய பேர் ஊர்லேருந்து வரத்துக்காக ப்ரோ நான் வந்ததுன்னா இங்கே ஊபர் ரைடை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க. ப்ரோ வந்ததுலாம் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ஸ்டூடெண்ட்ஸாக வந்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் லீகலாக இந்த டிரைவிங் ஜாபை பண்ணக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு இது டிபெண்ட்டாக இருந்தால் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து இங்கே பிஆராக இருந்தால் பண்ணலாம், இல்லை சிட்டிசன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாட் அலவுட் ஃபார் டிரைவிங் ஜாப்ஸ், டெலிவரி ஜாப்ஸ். ஓகேங்களா? அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் பிஎஸ்டபிள்யூ கோர்ஸை முடிச்சுட்டு பிஎஸ்டபிள்யூ எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் லீகலாகவே உங்களோட பேர்லேயே ஐடி ஓப்பன் பண்ணி நீங்கள் தாராளமாக ஊபர் ஜாப் பண்ணலாம். இதில் என்ன ஒரு ஊபர் ஜாபில் ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நம்மளோட ஃப்ளெக்சிபிள் டைம்ஸ், நம்மளுக்கு எப்போ ரைடுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் ரைட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதான் ஒரு பெனிஃபிட்டு. மற்றபடி பெருசாக வேறு எதுவும் பெனிஃபிட்ஸ் கிடையாது. நம்ம வேலைக்கு போகிறதுக்கு இதுக்கும் சேமாக அமௌண்ட்டு தான் வரும். பெருசாக உங்களுக்கு வித்தியாசம் எதுவும் இருக்காது. நம்ம ஃப்ளெக்சிபிள் டைம், நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம். ஆனால் எப்போ வேணுமோ அப்போ வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிஸி எதுவும் இருக்காது. அதான் ஒரு விஷயம். ஆர்டர் எந்த டைமில் வந்தால் உங்களுக்கு ஆர்டர் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் இருக்கும். நம்ம சைக்கிள் எடுத்தாச்சு, போகாமா பேசிக்கிட்டே போவோம். ஒரு ஆர்டர் அடிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்களா 4 பவுண்டு ஒரு 1.5 மைல்ஸ் வந்துடும். இங்கே ஜெர்மன் டோனர் கபாப் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் நம்ம ஆர்டர் இப்போ பிக் பண்ணியிருக்கோம். நம்ம உள்ளார போகணும். உள்ளார போய் பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரீனில் இங்கே பார்க்கணும். இங்கே ஒரு ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு உங்களோட நம்பர் இதில் ரெடி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போய் உள்ளார வாங்கிக்கலாம். நம்மளோட ஆர்டர் ரெடி வந்துருச்சு, நம்ம உள்ளார போகலாம். ஆர்டர் நம்பரை நம்ம இங்கே சொல்லணும். 457. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம ஆர்டர் போய் கிளிக் பண்ணி என்ன தேவையோ அதை போட்டுக்கலாம். கேஷ் மிஷின் ஸ்கேன் எவ்ரிதிங் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஆள் இங்கே தேவையே கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு புக் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஸ்டார்டில் ஜஸ்ட் இன்புட் பண்ணிடுவாங்க. யா ஓகே. ஆர்டரை ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேன் ஆகிடுச்சு. வச்சு பேக் லிப்பிங் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஆர்டரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆர்டரை லொக்கேஷன் எத்தனை மைல் காமிக்குதுன்னா 2.4 காமிக்குது. கரெக்ட் வரும். 2.4 மைல்ஸ் வந்துடும். ஏன்னா கொஞ்சம் தூரம் தான். வேறு ஆர்டரே இல்லை. இன்றைக்கி காலையில் வந்து எத்தனை ஹவர் ஓட்டியிருக்கு அப்படின்னா ஒரு 3.5 hours ஓட்டியிருக்கு. கரெக்டாக ரொம்ப மோசம் இன்றைக்கி. அதுவும் சனிக்கிழமை ஃபுல் டைம் ரைடை ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோக்கு மோசமாக இருக்குது அப்படின்னா வருஷத்துலேயே 3 years ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 15 பவுண்டு. இது வரைக்கும் 13 பவுண்டு தான் எடுத்துருக்கு. இப்போ இந்த ஆர்டர் கொடுத்தா 4 பவுண்டு 17 பவுண்டு. பார்த்துக்க எந்த அளவுக்கு பிஸியாக இருக்குன்னு.
இது ஃபுல்லாகவே டிராஃபிக் தான். இந்த வழியாக போகணும், டிராஃபிக் தான், வேறு வழி இல்லை. இங்கே போகும்போது நம்ம ஸ்லோவாக தான் போகணும். இந்த ரோட்டில் இங்கே நடந்து போகிறவங்கள ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறமா தான் நம்மளோட நீங்கள் போகிறவங்க வேகமாக போகணும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நடந்து போகிறவங்க. கிராஸ் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட். பக்கம் பக்கம் வந்தாச்சு. சைக்கிளில் போகிறவங்க எப்பயுமே மெதுவாக தான் போகணும். இதுலேருந்து ஒரு லெஃப்ட். சைக்கிளை கொஞ்சம் மாற்றி போகலாம், ஆனால் கரெக்டாக போய்க்கலாம். ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எவ்வளோ இதாக போனாலும் சரி, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுண்டா. நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு பின்னாடி போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனு, உங்களோட சைக்கிள் எல்லாத்தையுமே போயிட்டு போயிருங்க. இந்த மாதிரி ரீசெண்டாக நிறைய பேர்த்துக்கும் நடந்திருக்கு. நம்ம அதில் உஷாராக இருக்கணும் எப்பயுமே, சரிங்களா? இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் போயிடலாம் நினைக்கிறேன். அரை மணி நேரம் ஆகுது, எந்த ஒரு ஆர்டரும் அடிக்கலை. என்ன ரீசன்னு பார்த்தா சம்மர் ஒரு ரீசன் இருந்தாலும் கிளைமேட் நல்லாயிருக்கு. வெயிலும் அதிகமாக இல்லை, குளிரும் அதிகமாக இல்லை. ஒரு நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஊர் மக்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அதனால் ஃபுல்லாக வெளில வந்துடுவாங்க. வெளில வந்து ஜாலியாக ஒரு ட்ரிப்பு மாதிரி, வாக் டூர் மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மக்கள் வந்துட்டு தான் இருக்குது. நம்மளால் எங்கேயுமே ஓட்ட முடியாது. நானும் சுற்றி வரேன், எங்கேயுமே அடிக்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா, இங்கே மக்களோட கூட்டம் ரொம்ப அதிகமாக அலமோதிட்டு இருக்கு. ஃபுல்லாக நின்றுட்டாங்க பார்த்தீங்களா. ஏன்னா இங்கே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். ஃபுல்லாக இந்த பக்கம் நின்றுட்டுருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் விளையாண்டுருக்காங்க. வேறு வழி இல்லை, சும்மா நின்று தான் ஆகணும். ஆர்டர் அடித்தா தான் போக முடியும். ஆர்டர் பற்றிலாம் நார்த் பீச்சில் போட்டு நார்த் பீச்சில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் உள்ளார போயிட்டு வருமா.
வெளில வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டரே கிடையாது. இவங்களை வீட்டுக்குள்ளார போட்டு பூட்டி வச்சா தான் நம்மளுக்கு ஆர்டர் அவங்க கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம். சம்மரில் அப்படி தாங்க எப்பயுமே. எவ்வளோ நம்ம 2 இயர்ஸ் சம்மரை ஃபேஸ் பண்ணியாச்சு. அதுதான் போயிட்டுருக்கு. அடுத்த வருஷம் சம்மரை ஃபேஸ் பண்ணி பார்ப்போம். சாரி, வின்டரை ஃபேஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வெயிட் பண்ணணும். ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. நோ சான்ஸ். ட்ராம் போகுது. இந்த பக்கம் பார்த்தா கூட்டம். என்ன பண்ணுறது, சென்டரில் நிற்க வேண்டியது. நாட் பிஸி மோட். இப்போ நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. இப்போ எந்த ரூமுக்கு போகணுமோ அந்த வீட்டோட நம்பரை இங்கே போட்டு காலிங் பண்ணுறோம். கஸ்டமருக்கு ரிங், அவங்களோட வீட்டுக்கு ரிங் போவோம். அவங்ககிட்ட பேசணும், நான் டெலிவரிக்காக வந்திருக்கேன்னு. டெலிவரி டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த ஃப்ளோர் போகணுங்கிறத பார்க்கணும். அவன் போகிறது 11, அப்போ 4th ஃப்ளோர். ஃப்ளோரை கிளிக் பண்ணுவோம். இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது. நம்மளோட மூஞ்சை பார்த்து போயிட்டு ரொம்ப உடம்பு போயிடுச்சு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஏறினது இந்த பக்கம், இந்த சைடில். இப்போ நான் வந்து எக்ஸிட் ஆகிறது இந்த சைடில் வரும்னு நினைக்கிறேன். இந்த பில்டிங் ஆல்ரெடி வந்திருக்கு. இந்த சைடில் தான் ஓப்பன் ஆகுது. பரவாயில்ல. 11. ஹலோ. One. What is saying? I need code, ma'am. 88. 88? Yeah. Thank you. خد معاه محمد. Thank you. Thank you. Bye. 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 போச்சு. அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணோம். ஆர்டர் எதுவும் வரல. ஏன்னா பிஸியாக இல்லை தான். நம்ம பேசின மாதிரி சம்மர்னால் உங்களுக்கு பிஸியாகவே இருக்காது. வின்டர் தான் உங்களுக்கு நல்லா பிஸியாக இருக்கும்.